கேஷுவலில் இந்த மாடலில் அந்த சவுண்டு வருதா? ஆமாம், அது மாதிரி அப்போ 6 மணி. இது 6 மணிக்கு இருக்குதா? அதே படுத்து பாரு. அதே மாதிரி சுதி ஒன்றா வச்சா இல்லையா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு சாய் வாசிங்கன்னா அங்கே 2வது சாயில் வாசிக்கிறீங்களா? இது கட்டை பாருங்க, அதுதான் கேட்குறேன். இது வாசிக்கலாம். இது வந்து ஒரு வாசிக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை இது கட்டை ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓ, இது பாரு. ஓகே ஓகே. இதா கட்டை இதுதான் அந்த கேஸ்டோவுக்கு இதுக்கு வித்தியாசம். இந்த சுதி நான் வந்து இப்படி நான் நாட்டை வாசிக்கும் போது அது மாறி போச்சுன்னு வச்சுக்காங்க, தப்பாயிடும். அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சி இதுக்காக இது இருக்கிறது தான். இது கருப்பில் வாசிக்கும்போது அது வெள்ளை வந்தால் என்ன பண்ணுவேன், இந்த கை மாறும். ஓ, இன்னொன்று இதில் ஒரு அழற மாதிரி சோகசீனுக்கு அவ அழறானா இல்லையோ இது அழும். பதி சொல்லை மீறல் பாலனை கொண்டால் சிவரஞ்சன் கொஞ்சம் இங்கே இரு, இங்கே சார் இங்கே போய் இங்கே கொஞ்சம் இதான் அடக்கணும். மைக் வரணும். இந்த பக்கம் வந்துடும், நான் அந்த பக்கம் வந்துட்டுறேன் சார். அது நின்றுனே பாட்டு. நான் என்ன சின்னம் சிறு வயது உன்னுடைய நல்லாவி சின்னம் ஓடிய வீதம் என்ன பத்து மாதம் உன்னை சித்தம் அதான் சித்தம் கலந்தல் அமைச்ச இப்போ இது பார்த்தீங்கன்னா பத்து மாதம் சுமந்து பெற்று உன்னை நான் பாடும் 10
அது வந்து அழுகிற மாதிரி சித்தம் கலங்குதடா வைசமிந்து சத்து மறிய கண்ணீர் அழுகிற மாதிரி வரும். சரௌண்ட் அதிகமாக இருக்கு. அது அழுகுது இது இல்லை அந்த அது மட்டும் இருந்தால் போதும். சரௌண்ட் அதிகமாக இருக்கு. இந்த கேரக்டருக்கு இந்த பாத்திரத்துக்கு இந்த மியூசிக் இந்த மியூசிக் தான் போடுவோம். பாட்டும் முக்கியம். பாட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. பதி சொல்லை சொல்லல் மீதாப்பா படு படு என்னை போல் அழுகிற மாதிரி அந்த இது அந்த ராகம் வரும். வேற ஒன்று அந்த நம்ம இழுக்கட்டால் சீட்டா பதிட்டு இந்த ராகத்தை இது இழுக்கிறவங்க வந்து அது வரும். இந்த குரலுக்கு அதுக்கு கட்டாக்குதா நான் என்னை போல் ஒரு சண்டாளி பாதையில் இருக்கும்போதோ பதினஞ்சு நெஞ்சமையோ ஐயோ 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 நான் இழுக்கிறதுக்கு அதுக்கு அழுகுறமா இருக்கும். ஏன்னா இந்த சுதிக்கு அந்த நம்ம கேட்ட பெரிய கேட்டு சரிப்பட்டு வர இது பேசுது. இது கரெக்டாக இதை வச்சு பார்த்து வாங்கினியா வாங்கி வந்து சரி பண்ணிங்க. வாங்க இது வாங்கும்போது அவர் ரெட்டியார் அவர் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க கருப்பு ரெட்டி செட்டாக வர மாதிரி நம்ம சுதிக்கு மாதிரி கரெக்டாக வரும். அதனால் இந்த மாடல் இது வந்து 3.5 இது 3.5 ஓஹோ 3 கரெக்டாக வரும். 3.5 புட்டியில் அதுக்கு சரி வராது. இந்த 2 இல்லையா தலைப்பு 2 இருக்குது நான் 3.5 இந்த 2 முடி 3.5 இங்கே 1 இருக்கும் இங்கே 1 இருக்கும் அது 3.5. ஆனால் இது 2.25 தானே இருக்கு. இது இல்லை சார். இது பெட்டி 3.25 இது 3.5. இது சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் இது 3.5. அது சரி வராது. இங்கே தான் பிடிக்கும். 3 கட்டை புரியுது. கட்டை ஆனால் இது 3 கட்டையில் தான் ஆரம்பிக்குது. ஆமாம் அதனால இந்த 3 கட்டை இது விட்டுனா அது பேசுது. இது வராது.
கழுதி நானும் உந்தன் உறவே நாடு இந்த பறவை எப்படி இது எதை வச்சு சிவரஞ்சன் இது சிவரஞ்சனி நானும் உந்தன் அந்த பாட்டே சிவரஞ்சனில் வர பாட்டு. சிவரஞ்சனி தான் சிவரஞ்சனா எப்படி சோகம். சார் சிவரஞ்சனி படம் இல்லை சிவரஞ்சனி ராஜேந்தர். ஆமா, அது தெரியும். அது என்ன படம் தங்கைக்கு ஒரு கீதம். இது மயில் என்னைக்கா இல்லையா? ம். நானும் உங்கள் அது பறவை. தெரியும். இந்த சாயல்ல வர்றது எல்லாமே சிவரஞ்சன். நீங்களா பார்த்துக்கணும். இதுல வேற ஒரு சிவரஞ்சன்ல வேற ஒரு பாட்டு பாடுங்க. அது நம்ம நாடகம் ம். என்ன செய்ய நம்மளை ஏன் ஜெகன்மாதாவே பாட்டு நிறைய கட்டலாம். என்ன செய்ய நம்மளை ஏன் ஜெகன்மாதாவே உன்னை வேறோ இது சிவரஞ்சன். அன்ன கொடி பறந்த ஆதரிப்பா இதையோ இதையோ அப்படியே கர்னல்ல பாடுங்க சிவரஞ்சன். பட்டியலே பதி அதே மாதிரி செங்கதிரவன் பாடுவேன். செங்கல். செங்கதிரவன் எனது தந்தை திகழ் குன்றி எனது தாயார் என் தங்கமே கருமறைவது என் தம்பிகளாக வேண்டும் என் தம்பிகளாக நாலு மாதிரி அதுதா திங்கள் குலத்து வேண்டும் திரித நாட்டின் பொங்க மாயனை எடுத்து புகழ் மறை செய்தான் பின்னே இதெல்லாம் ஒரு சாயலா வருதா பாருங்க. இந்த மாதிரி நீங்க கேட்கும்போது சிவரஞ்சனின்னு நீங்களா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அது ஒன்றும் பார்க்க பார்க்க சரியாயிடும். மாற்றி மாற்றி காட்டுங்க. அந்த சோகத்துல என்ன சிவரஞ்சனி, இது இன்னொன்று வேற என்னென்ன ராகம்? இது இருக்கு சகானா. இது முகாரி சகானா பாட்டு 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 பாடுங்க. மங்கையை இதுவரைக்கும் தனசி என் மர்மத்தை சொல்லவில்லை தன்யாசி தங்கை விட்டு இன்று என் சரித்திரம் சொன்னேன் பெண்ணே பெண்ணே தங்கமே எனது தாயார் தகையில் பெயரை என்று இது மேலே போகும் சிவரஞ்சனி கிடையாது. அது வந்து தன்யாசி தன்யாசி. தன்யாசி அது சுவாகத்திட்டா தனேஷில் இன்னொரு பாட்டு பிரகலாத சொல்லுவேன் பண்ணே சுந்தரமுடைய கண்ணே இது தன்யாசி எல்லையில் நான் பிறந்ததையும் அறியாததை சொல்லுவேன் கேளடி பெண்ணே தன்யாசி பாட்டு விருத்தம் அது வேற. சார் கவனிக்கணும், அதை போட்டு கொடுங்க. போட்டீங்களா இல்லையா? சகானா ராகம் மங்கையை இதுவரைக்கும் என் மன்மத்தை சொல்லவில்லை சகானா சங்கை விட்டு இன்று எந்த
சரித்திரம் சொல்லுகின்றேன் தங்கமே எனது தாயார் தந்தையின் பெயரை என்று கன்னியாசி தப்பிட்டேன் மங்கையை இது வரைக்கும் தன்னியாசி சகனாவில் தன்னியாசி தங்கமே எனது தாயார் தண்ணி சொல்லுவேன் கலடி பண்ணி இது தன்னியாசி சகானாங்க யா சகானாவில் பாடணும் நீங்கள் சன்னியாசியில் பாடுவீங்க. சன்னியாசியில் விருத்தம் பாட்டு பட்டேன் வந்து பாரு மங்கையை வரைக்கும் சகானா மங்கையை வரைக்கும் என் மக்களை சொல்லவில்லை தங்கை விட்டு என்று என்ன சரித்திரம் சொல்லுகின்றேன் தங்கையே எனது தாயார் தங்கையின் மங்கையை அத சகனா 17ஆம் நாள் யுத்தம் பாதிகள் தன்னை கொண்ட இதெல்லாம் சகா இன்னமும் உள்ளம் இறங்காத ஞான சகமா ஏழைக்கு அருள் செய்யலாகாதா இன்னமும் உள்ளம் இறங்காத 17ஆம் நாள் யுத்தம் பாதிகள் தன்னை கொல்ல கலியவன் உரையா முன்னே கலியவன் உரையா நான் சண்டைக்கு போறேன் என் மீது பையன் தன்னை தான வேந்தனம் அறிய மாட்டேன். வேந்தனை அறிய மாட்டானா? சார் அப்படி விதி எப்படிக்குமோ பையன் தன்னை தான அந்த வேதனும் அறிய மாட்டான் அதிகம் முகம் முடியட்டு அதிர்ச்சியாயிருந்தானா சார் பாட்டு பாட்டு இருக்கு. இந்த மாண்டனையும் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் ஏன் போட்டுக்கிறேன் சார் அது ஏன் இல்லை வேற பாட்டம் இருக்கு பாருங்க. தம்பி பெருந்தோணையாய் சிந்துபுரி தேசத்தோடு எல்லாம் உனதான் உன்னை நம்பி இருந்தேனடா ரெண்டும் ஒரு சாயலில் தான் வரும். அதே ஒன்று தான் மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் இதுதான் காதலா அம்மா இதுதான் காதலா இல்லை சிந்துபுரி சார் சோகத்துக்கும் பாடலாம் அது நீத்தி பண்ண சோகமாக இருக்கும் மண்டனையோ என்னை விட்டு மாவீரனே
இப்போ நம்ம சாயலை காட்டுறோம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இது கோயிட்ட முடிக்கணும். அடி அம்மாது இதுதான் காதலா, அடராமா மனசை உருக்கிற மாதிரி வரும். பக்தி பாட்டு நிறைய பாட்டு சிந்து போயிரு. அதாவது சார் கொயிட்டா நீட்டிக்கிட்டா காதலா போடும், கொஞ்சம் நீட்டி பண்ண சுகணும். மண்டனையோ என்ன யார் என்று அங்கே இருக்கல, எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். அங்கே இழுப்பு இல்லை. அடியம்மாடு இதுதான் காதலா, இது கொயிட்டா போகுது. மாண்டனையோ 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 மாண்டனையோ. இப்போ நம்ம இருக்கும்போது அது சோகத்தை காட்டுது. அதான் அந்த முகாரி சகானா சிந்து பருவிலாம் தேசியதோடி தேசியதோடி இதெல்லாம் வந்து சோகத்துக்கு உரிய சோகத்தை, அதாவது இழுக்கிறத போட்டுக்குது. கொயிட்டா முடிச்சா சந்தோஷம் வந்துடும். அதாவது கொஞ்சம் இழுவியாக போனால் சோகத்தை காட்டும். வேற ஒன்று நாடகத்தில் நிறைய பாட்டு இருக்கு வைத்தர ஞாபகம் வர மாட்டோம். நாடகத்தில் இருக்கு பாட்டு, அது நிறைய பாட்டுக்குதா. அதை வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. கூடியவன் அதை வந்து தெரிஞ்சுங்க தான் சரி சார். இவங்ககிட்ட புத்துக்கிறான். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதம் தானே அதிங்கோ, இது ராகம் தான் உங்கள்கிட்ட புத்துக்கிற சார்கிட்ட. அது ஞாபகம் இல்லை இப்போ. அதில் இப்படி பிடிச்சே குத்துக்கிறான். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதம் பண்ணாதீங்க தானே. அது அந்த அப்போ ஞாபகம் இல்லை. சினிமா இசையில் என்னென்ன ராகம் இருக்குன்னு அப்படி கேட்டார். ஒரு 60-70 ராகம் போட்டு கொடுக்குறான், எழுதி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு என்ன பாட்டு நோட்டில் இந்த நோட்டில் கூட வந்துருக்கும். அது சிவரஞ்சனி. ஒரே ஒரு விதம் தான் அது. அந்த கர்னல் கடைசியில் படுவான். செங்கதிரவன் எனது தந்தை, அதுதான் சிவரஞ்சி பாடுவான். திகழ் குந்தி எனது குந்தி எனது தாயா, என் தங்கமே தருமறைவன், என் தம்பிகள் ஆக வேண்டும். என் தங்கமே தருமறைவர், என் தம்பிகளாக வேண்டும். திங்கதன் குலத்திலே திருநராஜிடம் பொங்கமாயனை வளர்த்து புகழ் வர செய்தான் பெண்ணே 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 பெண்ணே. அதான் சார், ராகத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் பேசல, பாடுறவங்ககிட்டே இருக்குது. எல்லாம் அந்த இடத்துக்கு வர முடியாது. சுந்தராம மாதிரி நான் பாட முடியுமா? டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி ராஜேந்திரன் பாட முடியுமா? சிறுகாழி மாதிரி அவங்களுக்கு ஒன்று அந்த சாயலை காட்டி புரியலன்னா சில பேர் அந்த சாயலை காட்டி போனாலே சொல்லிட்டா பத்தியா கரெக்ட் சொல்லிட்டா பாகேஸ்வரி. பாகேஸ்வரி ஜெயபால் பாடு சார். இது
என்ன பாட்டு? காவடி அதில் இப்போதான் காவடியை பாடுறான். அப்போ அவர் பாண்டு என்னமா, ஒரு நாளிலே ஒரு நரமாயிலும் ஒரு திரு புகழ் பாடுவாய் மனமே, ஒரு நாளிலே ஒரு தரமாயிலும் ஒரு திரு புகழ் பாடுவாய் தெய்வனாலிலே தரிசனம் பெறவே, தெய்வனாலிலே தரிசனம் பெறவே, ஆண்டவர் பெரியார் அதனிலை பெறவே, ஒரு நாளிலே ஒரு நரமாயிலும் ஒரு திரு புகழ் பாடுவாய். ஏபால் பாடும்போது இங்கேருந்து இந்த முனிப்பெல்லாம் எல்லாத்தையும் தீட்டு போய் பக்தி பாட்டுக்கு ரொம்ப சிறந்த செல்லூரில் பதிவு. சார் யார் யார் என்ன பாடுறாங்கன்னு பதிவு அப்படியே திருக்குன்னு எழுதுவேன். அப்புறம் ரிக்கார்டு கிடையாது, எழுதிட்டு அப்புறம் வந்து அது திருத்தமாக எழுதி பாடுவேன். இதெல்லாம் முனிப்பெல்லாம் எப்போ இந்த பாட்டு வருது ராகவனே ரமணா, அது என்ன ராகம் அது? அது அது இது பாயஸ் தான், பாகேஸ்வரி. என்னது? பாகேஸ்வரி சார், பாகேஸ்வரி. பாகேஸ்வரியா? பாகேஸ்வரி. ஒரு நாளிலே பஞ்சமி சோலைதனில் பரவசமாக்கிலிகள் பார்த்தது என் சொல்வேன், தோழானி கேளாய் தோழினி கேளாய். ஒரு நாளிலே அப்போ இதுக்கு வந்து அதே ராகண்ணா. பஞ்சமி சோலைதனில் பரவசமாக்கிலிகள் காவடி ஆடி வந்தால் கண்டாய மதமுருகி. இதெல்லாம் ஒரே ராகம் பாகேஸ்வரி. போட்டு விடுங்க, எவனா போச்சு. மியூசிக்கை போட்டாலே பெரும்பாலும் சார் பார்த்து கற்றுப்போங்க. அதில் அதில்ப்பா நாம் செத்தாலும் இந்த புகழை காட்டுறவர் ஐயா தான். போட்டு விடு. இல்லை ஒரு காலத்து புதுசாக நடிக்கிறவங்க தேவைப்படுப்பாது. சொல்லி கொடுக்க ஆள் இல்லை யாரும். நீ ஒரு பாட்டு பாடலாம், ஒரு வாசிப்போம். கரண்ட் வாட்டர் ரிக்கார்டு போதா இல்லை போயிருக்கு. கேட்டுக்கலாம் பாடு. இந்த பாடு பாடு, நீ சொல்லுங்க. ராகத்தை பற்றி பாடு, ராகத்தை பற்றி பாடு. ஏதாவது நீங்கள் சொல்லுங்க, நான் பாடுறேன். எனக்கு ஞாபகம் திடீர்னு அந்த பரவாயில்ல. சொல்லுங்க தெரியும் என்ன. உனக்கு தெரிஞ்ச ராகத்தை பாடுறாங்க உனக்கு சொன்னாதான் எல்லாமே. நான் அந்த பக்கம் போய் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேடத்தை நான் பண்ணிக்கின்னு இருக்கேன். ஜெயலலிதா வந்து நம்ம ஜெயபலம் பார்த்து என்ன சில பேர் சொல்லிக்கிறேன். ஹிந்தோளம், கானடா, இந்த பாகேஸ்வரி, இந்த மாதிரிலாம் அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராகம். உனக்கு இது ஈஸியாக வரும். நான் மாதிரி தான் பாடியிருக்கேன். பாடு. என்ன பாடு? பாட்டு சொல்லிட்டு பாடு. எது பாடலாம் சொல்லுங்க. பாட்டை சார் இது ராகம் தாளம் அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு இதில் எடுக்குது நெய்வேலி ராஜேந்திரன் அப்படி சொல்லணும். நெய்வேலி ராஜேந்திரன். நான் அஸ்ரப் பாட்டு வேலை எடுத்து நடிச்சிருந்தேன். இப்போ ரொம்ப நாளாக அதனால் ஜிகேடி குரூப்பில் வேறு வேறு பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் ஆமாம். கும்பகோணம் ஜிகேடி நாடக மன்றத்தில் இருக்கிறேன். பண்ணும். ஜகத்தில் என்ன போல மகத்துவம் யாரு, ஜகத்தில் என்னை போல் மகத்துவம் மிகுந்தவன் யாரு, இந்த திக்கத்தை ஊரில் என்ன தெரியாதவர் கூறு, ஜகத்தில் என்ன போல் மகத்துவம் மிகுந்தவன் யாரு, இந்த திக்கத்தை ஊரிலும் என்னை தெரியாதவர் கூறு, அந்த ஆட்சி என்று
பட்டம் பாரு செல்வம் போல மகத்துவமிகுத்தவன் யாரு இந்த திக்கட்டை ஊரிலும் என்னை தெரியாதவர் கூறி நானே கடவுளை காட்டிலும் பெரியவன் அன்போ நானே கடவுளை காட்டிலும் பெரியவன் அன்போ இந்த நாலு திசையிலும் என்னை போல் வீரம்தான் உண்டோ வானுலகத்தவர் மூவர் அவர்களும் வானுலகத்தவர் மூவர் அவர்களும் மந்தனமே எந்தனுக்கு தந்திரவே செய்கிறேன் மந்தனமே எந்தனுக்கு தந்திரவே செய்கிறேன் ஜகத்தில் என்னை போல மகத்துவம் மிகுத்தவன் யாரு இந்த திக்கட்டி ஊரிலும் என்னை தெரியாதவர் கூறி மதிமாவதி பெரும்பாலும் ஆசிரப்பாட்டுக்கு மதிமாவதி தான் வரும். அதாவது தூக்கி போடுவாங்க. மத்திய மாதிரி ஸ்ரீராகம் தான் ஏப்பா பட்டுமா என்ன சார் புரியுதா பார்த்துக்கலாம். அதான் பால் அம்மா அது போட்டாரு உன் பாட்டை போட்டுட்டாரு. பாடல போத அது இல்லை உன் பாட்டை இந்த கர்ப்ப வேலைக்கு எல்லாம் பழம் போட்டாரு. புரியுதா? அடி அம்மா பாடு அம்மா நான் என்ன சும்மா லீலாவதி குழந்தை பிறகு நாங்களா வச்சுக்கிட்டோம். நின்று படம் அது பாடுறது கிடையாது, நாங்களா வச்சுக்கிட்டோம். பதினாயிரம் கலதி கொட்டியதை போலே மக்கள் எல்லாம் நோகுது. 10,000 கலதி கொட்டினதை போலே பஞ்சமெல்லாம் நோகுது. 10,000 கலதி கொட்டியதை போலே மக்கள் எல்லாம் நோகுது. வந்துட்ட பாட்டி பச்சவை வந்துட்ட பாட்டி பச்சவை வந்துட்ட பாட்டி அதையும் போகுது அடியை நோகுது அங்கேயும் செய்து பாட்டி அதையும் போகுது அடியை நோகுது ஐயோ நான் செய்ய பாட்டி 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 இந்த வலிக்குதே பாட்டி அடி வச்சு வலிக்குதே பாட்டி பாட்டி ஆரி அன்னை மடி மெத்தையடாம் ஆடி விளையாடலாம் ஆடி விளையாடிட்டு அள்ளி ஓடடா அன்னை மடி மெத்தையடா
தென்குயில் கூட்டம் பண்பாடும் தென்குயில் கூட்டம் பண்பாடும் மாங்குழி கேட்டு கண்ணோடும் அண்ணன் அடிமத்தையாடா ஆடி விளையாடா ஆடி விளையாடி விட்டு அள்ளி மூடடா அடிமத்தையாடா கவட்ட மிஸ்கால் வந்து நீ வரும்போது நீலவண்ண கண்ணாடா நீ ஒரு முத்தொண்டாடா நீலவண்ண கண்ணாடாடா நீ ஒரு முத்தொண்டாடா நீலவண்ண கண்ணாடா நிலையான இன்பம் தந்து விளையாடு செல்வாடா நிலையான இன்பம் தந்து விளையாடு செல்வாடா நிலையான இன்பம் தந்து விளையாடு செல்வாடா நீலவண்ண கண்ணாடா பிள்ளை இல்லா தலையும் வடிவில் வந்தார் பிள்ளையில்லா கலியும் தீர பல்லல் உங்கள் வடிவில் வந்தார் பிள்ளை இல்லா தலையும் வடிவில் வந்தார் எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா நீலவண்ண கண்ணாடா சின்ன சிறு கிழக வைத்து சிங்காரமாய் பொருவம் தீட்டி நம் சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி சின்ன சிறு திலக வைத்து சிங்காரமாய் பொருவம் தீட்டி பொன்னாலான நகையும் பூட்ட கண்ணே கொஞ்சம் கருணை காட்டு நீலவண்ண கண்ணாடா தங்க நிறம் உந்தனோ அம்பு முகம் கண்ட பின்பு தங்க நிறம் உந்தன் நங்கும் அன்பு முகம் தந்த பிம்பம் தங்க நிறம் உந்தனோ அம்பு முகம் கண்ட பின்பு கண்ணா உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் மறந்தே போதும் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் மறந்தே போகும் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் மறந்தே போகும் நீலவண்ண கண்ணாடா பெண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது பெண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்தன் ஏது பெண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது அம்மா என்ன புதுமை நீரு என்று கேட்கும் அறிவை பாரு அம்மா என்ன புதுமை இது என்றே கேட்கும் மதியை பாரு அம்மா என்ன புதுமை நீரு என்று கேட்கும் அறிவை பாரு நீலவண்ண கண்ணாடா சார்